வணக்கம். வேல்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ட்ரம்ப் நன்றாக கனவு கண்டு கொண்டிருக்கட்டும். ஈரானின் சுப்ரீம் தலைவர் அலி கமேனி. ட்ரம்ப் புட்டின் சந்திப்புக்கு இடத்தை உங்கள் அம்மாதான் தேர்வு செய்தார். செய்தியாளர்களுக்கு காட்டமாக பதிலளித்த கரோலின் லெவிட். போரை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு செல்லுங்கள். ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து ட்ரம்ப் பேச்சு. ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி தொடர்ந்தால் வரி தளர்வு இல்லை. இந்தியாவுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. நடுவானில் விமானத்தில் முகப்பு கண்ணாடியில் விரிசல், விமானி காயம். காசாவில் போர் நிறுத்தமில்லை, தாக்குதல் தொடரும், இஸ்ரேல் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய காரணமாக இருந்தார். அவர் இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக எகிப்து செல்வதற்கு முன் இஸ்ரேல் சென்று அங்குள்ள நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அப்போது ஈரானுடன் அமெரிக்கா அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த முடிந்தால் அது நன்றாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். அது நடந்து சில தினங்களின் பின் இப்போதுதான் ஈரான் அது குறித்து கருத்து தெரிவித்துள்ளது. ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முயற்சியை நிராகரித்துள்ளார். அத்துடன் ஈரானில் உள்ள அணு ஆயுத திறனை அமெரிக்கா அளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான், அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் அணு ஆயுத திட்டம் குறித்து மறைமுக பேச்சுவார்த்தை 5 சுற்றுகளாக நடைபெற்றது. கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தின. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த 12 நாள் போர் இருதரப்பும் தாக்குதல்களை நிறுத்தியதை அடுத்து முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் தான் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அதைத்தான் அலி கமேனி நிராகரித்துள்ளார். அது பற்றி கூறிய அவர், டொனால்ட் ட்ரம்ப் தன்னை ஒரு டீல் மேக்கர் என்று சொல்கின்றார். ஆனால் ஒரு ஒப்பந்தம் வற்புறுத்தலுடன் சேர்ந்து அதன் விளைவு முன்னரே தீர்மானிக்கப்பட்டால் அது ஒரு ஒப்பந்தம் அல்ல, மாறாக திணிப்பு மற்றும் மிரட்டல். ஈரானின் அணுசக்தி மையங்களை அமெரிக்க விமானங்கள் தகர்த்து விட்டதாக ட்ரம்ப் பெருமை கூறி வருகின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனவு கண்டுகொண்டே இருக்க வேண்டியதுதான் என்று ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கிண்டல் அடித்துள்ளார். மேலும் ஒரு நாட்டின் அணுசக்தி உற்பத்தி செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று சொல்வதற்கு அமெரிக்காவுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அலாஸ்காவில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்தித்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் தொடர்பாக இந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதனையடுத்து கடந்த 18ஆம் தேதி வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை நேரில் சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பின் போது உக்ரைனின் பாதுகாப்பு, ஆற்றல் தேவைகள் மற்றும் ரஷ்யா மீதான தடைகளை அதிகரிப்பது உட்பட விவகாரங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அப்போது விரைவில் புட்டினை நேரில் சந்தித்து பேச உள்ளதாக ட்ரம்ப் செலன்ஸ்கியிடம் தெரிவித்தார். இரண்டாவது பேச்சுவார்த்தை ஹங்கேரி நாட்டில் உள்ள புடாபெஸ்ட் நகரில் நடைபெற உள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த சந்திப்பு எப்போது நடைபெற உள்ளது என்பது தொடர்பான விவரங்கள் இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தனியார் நிறுவனத்தின் செய்தியாளர் ஒருவர் தனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிய குறுஞ்செய்தியின் ஸ்கிரீன்ஷாட்டை கரோலின் பகிர்ந்துள்ளார். அதில் புடாபெஸ்ட் நகரம் குறித்து ட்ரம்புக்கு தெரியுமா? சோவியத் ஒன்றியம் கலைந்த போது உக்ரைன் அரசு தங்களிடம் இருக்கும் அணு ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டால் உக்ரைன் மீது படையெடுக்க மாட்டோம் என்று 1994ஆம் ஆண்டு புடாபெஸ்ட் நகரில் ரஷ்யா உறுதியளித்தது. உக்ரைன் அணு ஆயுதங்களை ஒப்படைத்து இருப்பினும் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தது. தற்போது அங்கு நடைபெறவுள்ள சந்திப்பில் கலந்து கொள்ள உக்ரைன் மறுப்பு தெரிவிக்கலாம் என்பது ஜனாதிபதி ட்ரம்புக்கு தெரியவில்லையா? புடாபெஸ்ட் நகரை யார் தேர்வு செய்தார் என்று செய்தியாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு கரோலின் லெவிட் உங்கள் அம்மாதான் தேர்வு செய்தார் என்று காட்டமாக பதிலளித்துள்ளார். அந்த செய்தியாளர், உங்களுக்கு இது வேடிக்கையாக தெரிகிறதா என்று கேட்டதற்கு கரோலின் லெவிட், ஆம், உங்களை நீங்கள் செய்தியாளர் என்று நினைத்துக் கொள்வது வேடிக்கையாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு தீவிர இடதுசாரி கைக்கூலி, உங்களை யாரும் மதிப்பதில்லை. இதுபோன்ற சார்புடைய அர்த்தமற்ற கேள்விகளை என்னிடம் கேட்பதை நிறுத்துங்கள் என்று பதிலளித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். அவரது முயற்சி எதுவும் இதுவரை பலிக்கவில்லை. கடந்த 18ஆம் தேதி வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது ட்ரம்ப் உக்ரைனின் டொன்பாஸ் பிராந்தியத்தை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுத்தால் போர் முடிவுக்கு வரும் என்று கூறியதாகவும் அதற்கு செலன்ஸ்கி மறுத்துவிட்டதாகவும் அமெரிக்க ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டது. இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ட்ரம்ப், உக்ரைனின் டொன்பாஸ் பிராந்தியம் குறித்து செலன்ஸ்கியிடம் நான் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர்கள் இப்போது செய்ய வேண்டியது என்னவென்றால், உக்ரைன் துருப்புக்கள் தற்போது இருக்கும் இடங்களில் அப்படியே நின்றுவிட வேண்டும். 2 தரப்பினரும் போரை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும். மக்களை கொள்வதை நிறுத்துங்கள், அனைத்தையும் நிறுத்திவிடுங்கள் என்றார்.
உக்ரைன் ரஷ்யா போரில் அமெரிக்காவின் நிலைப்பாடு பற்றி குறிப்பிட்ட ட்ரம்ப், நாம் அந்த போரில் அமெரிக்க மக்களை இழக்கவில்லை, நாம் பணத்தை செலவு செய்யவில்லை, நமது ஆயுதங்களுக்கு பணம் கிடைக்கிறது, நேட்டோவுடன் நல்ல ஒப்பந்தத்தை செய்துள்ளோம், ஆனால் நாம் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பது ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்று தெரிவித்தார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை இந்தியா தொடர்ந்தால் இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட இறக்குமதி வரியில் தளர்வு எதுவும் இருக்கப் போவதில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்ப் வெளியிட்ட உத்தரவின் கீழ் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் 50% இறக்குமதி வரி விதிக்கப்பட்டிருப்பதால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் அழுத்தம் அதிகரித்துள்ளது. வர்த்தக ஒப்பந்தம் செய்வதற்காக இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றன. இந்நிலையில் அதிக வரி செலுத்துவது இந்தியா நிச்சயம் தொட வேண்டி இருக்கும் என்று இந்தியாவை மிரட்டும் துணையில் ட்ரம்ப் இப்போது பேசியிருப்பது சர்வதேச அரங்கிலே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து செய்தியாளர்களுடன் பேசிய ட்ரம்ப், ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி இந்தியா தொடர்ந்தால் அதிகப்படியான வரி செலுத்துவதை இந்தியா தொடர வேண்டியிருக்கும். அதனால் ரஷ்ய எண்ணெய் வேண்டாம் என்பதே இந்தியாவின் விருப்பமாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்தார். முன்பு இந்திய பிரதமர் மோடி தன்னிடம் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்யாது என்று உத்தரவாதத்தை அளித்திருந்ததாக ட்ரம்ப் கடந்த சில நாட்களுக்கு முன் தெரிவித்திருந்தார். அப்படி ஒரு தொலைபேசி அழைப்பை நடக்கவில்லை என்று இந்தியா கூறியது. இருப்பினும் அதே கருத்தை மீண்டும் வலியுறுத்திய ட்ரம்ப், இந்திய பிரதமருடன் நான் பேசினேன், அவர் ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தை தொடரப் போவதில்லை என்று என்னிடம் தெரிவித்துள்ளார் என்றும் ட்ரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். அமெரிக்காவில் 36,000 அடி உயரத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்த பொது விமானத்தின் காக்பிட் முகப்பு கண்ணாடியில் பொருள் ஒன்று மோதியதில் அதில் விரிசல் ஏற்பட்டது. அதன் காரணமாக விமானத்தை செலுத்திய விமானி காயமடைவே அந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இது ஒரு மிகவும் அசாதாரண சம்பவம். காக்பிட்டின் முன் கண்ணாடியில் சிறிய வெடிப்பு ஏற்பட்ட சம்பவங்கள் முன்பு நடந்துள்ளன. ஆனால் அதனால் விமானி காயமடைவது மிக அபூர்வம். அமெரிக்காவின் டென்வர் நகரில் இருந்து லாஸ் ஏஞ்சலஸ் நோக்கி யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737 விமானம் பறந்து கொண்டிருந்தது. விமானம் 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் முகப்பு கண்ணாடியில் திடீரென்று பொருள் ஒன்று மோதியது. இதனால் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டதோடு காக்பிட்டிலும் சேதத்தை ஏற்படுத்தியது. விமானிக்கு கையில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த விமானம் சால்ட் லேக் சிட்டியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பயணிகள் மாற்று விமானம் மூலம் அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விமானத்தின் மீது விண்வெளி குப்பை மோதியிருக்கலாம் என்று ஒரு கருத்து நிலவுகின்றது. அதே நேரத்தில் வேறு சிலர் விமானத்தின் மின்னணு அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டு இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். பறவைகள் உட்பட்டவையும் மோதியிருக்க கூடும் என்ற ஊகமும் கிளம்பியுள்ளது. இது குறித்து விரிவான விசாரணைகள் நடந்து வருகிறது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் பகுதியாக ஹமாஸ் இயக்கம் தங்கள் ஆயுதங்களை கைவிட வேண்டும். ஆனால் ஆயுதங்களை கைவிட ஹமாஸ் மறுப்பு தெரிவித்து வருகின்றது. அதேவேளையில் ஒப்பந்தப்படி காசாவுக்கு அதிக அளவிலான நிவாரணப் பொருட்களை அனுப்ப இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும். ஆனால் நிவாரணப் பொருட்கள் அனுப்புவதை இஸ்ரேல் தடுப்பதாக ஹமாஸ் குற்றம் சாட்டுகின்றது. இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டது. ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை துருப்புக்கள் 2 கொல்லப்பட்டனர். ஒருவர் படுகாயமடைந்ததாக இஸ்ரேல் தெரிவித்தது. இது பற்றி இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு கூறிய போது, ஹமாஸின் கைகளில் ஆயுதங்கள் இருப்பதால் தான் காசாவில் தாக்குதல்கள் நடக்கின்றன. ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடும் வரை ஒரு போர் ஒருபோதும் ஓயாது. காசாவில் போர் முடிவுக்கு வர ஒப்பந்தத்தின் 2ஆம் பகுதி மிகவும் முக்கியமானது. ஒப்பந்தப்படி ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும். காசா பிராந்தியம் முழுவதும் ஆயுதமற்ற பகுதியாக மாற்றப்பட வேண்டும். இவை இரண்டும் வெற்றிகரமாக நடந்தால் போர் முடிவுக்கு வரும். ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடாமல் காசா முனையில் ஆயுதங்கள் இருக்கும் வரை போர் முடிவுக்கு வராது, போர் தொடரும் என்றார்.